அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் இன்றைய இறைவார்த்தையும் மறையுரையும். 2025 நவம்பர் மாதம் 17ஆம் தேதி, புதுக்காலம் 33ஆம் வாரம், திங்கட்கிழமை. முதல் வாசகம். இஸ்ரேல் மீது பேரிடர் வந்துற்றது. மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 10 முதல் 15, 41 முதல் 43, 54 முதல் 57, 62 முதல் 64 முடிய. மன்னர் அந்தியோக்கின் மகன் அந்தியோக்கு எப்பிப்பான் ஆவான். முன்பு ரோமையில் பிணைக்கைதியாக இருந்த அவன் கிரேக்க பேரரசின் 137ஆம் ஆண்டு ஆட்சி செய்ய தொடங்கினான். அக்காலத்தில் இஸ்ரேலில் தீநெறியாளர் சிலர் தோன்றி, வாருங்கள், நம்மை சுற்றிலும் இருக்கும் வேற்றினத்தாரோடு நாம் உடன்படிக்கை செய்து கொள்வோம். ஏனெனில் நாம் அவர்களை விட்டு பிரிந்ததிலிருந்து நமக்கு பல வகை கேடுகள் நேர்ந்துள்ளன என்று கூறி மக்கள் அனைவரையும் தவறான வழியில் செல்ல தூண்டினர். இது அவர்களுக்கு ஏற்புடையதாய் இருந்தது. உடனே மக்களுள் சிலர் ஆர்வத்தோடு மன்னனிடம் சென்றனர். அவர்கள் கேட்டதற்கு இணங்க வேற்றினத்தாரின் விதிமுறைகளை கடைபிடிப்பதற்கு அவன் அவர்களுக்கு உரிமை அளித்தான். வேற்றினத்தாருடைய பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப அவர்கள் எருசலேமில் உடற்பயிற்சி கூடம் ஒன்று ஏற்படுத்தினார்கள். விருத்த சேதனத்தின் அடையாளத்தை மறைத்து தூய உடன்படிக்கையை விட்டுவிட்டு வேற்றினத்தாரோடு கலந்து எல்லா வகை தீமைகளையும் செய்தார்கள். எல்லாரும் ஒரே மக்களினமாய் இருக்க வேண்டும் என்றும் தனிப்பட்ட பழக்க வழக்கங்களை கைவிட வேண்டும் என்றும் அந்தியோக்கு மன்னன் தன் பேரரசு முழுவதிலும் ஆணை பிறப்பித்தான். மன்னனின் கட்டளைப்படி நடக்க பிற இனத்தார் அனைவரும் இசைந்தனர். இஸ்ரேலருள் பலர் மன்னனுடைய வழிபாட்டு முறைகளை மனமுவந்து ஏற்றுக்கொண்டனர். சிலைகளுக்கு பலியிட்டனர். ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தினர். 145ஆம் ஆண்டு கிஸ்லேவு மாதம் 15ஆம் நாள் அந்தியோக்கும் அவருடைய ஆள்களும் பலிப்பீடத்தின் மேல் நடுங்க வைக்கும் தீட்டை நிறுவினார்கள். யூதேயாவின் நகரங்களெங்கும் சிலை வழிபாட்டுக்கான பீடங்களை கட்டினார்கள். வீட்டு கதவுகளுக்கு முன்பும் வீதிகளிலும் தூபம் காட்டினார்கள். தங்கள் கண்ணில் பட்ட திருச்சட்ட நூல் ஒவ்வொன்றையும் கிழித்து நெருப்பிலிட்டு எரித்தார்கள். எவரிடம் உடன்படிக்கை நூல் காணப்பட்டதோ, யார் திருச்சட்டத்தின்படி நடந்து வந்தார்களோ அவர்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும் என்பது மன்னனது கட்டளை. எனினும் இஸ்ரேலருள் பலர் உறுதியாயிருந்தனர். தூய்மையற்ற உணவுப் பொருட்களை உண்பதில்லை என்று தங்களுக்குள் முடிவு செய்து கொண்டனர். உணவுப் பொருள்களால் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்வதை விட, தூய உடன்படிக்கையை மாசுபடுத்துவதை விட சாவதை சிறந்தது என்று கருதினர். அவ்வாறே இறந்தனர். இவ்வாறு இஸ்ரேல் மீது பேரிடர் வந்துற்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். உம் திருச்சட்டத்தை கைவிடும் தீயோரை பார்க்கும்போது சீற்றம் என்னை கவிக்கொள்கின்றது. தீயோரின் கட்டுக்கள் என்னை இறுக்குகின்றன. ஆயினும் உம் திருச்சட்டத்தை நான் மறவேன். பல்லவி. ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். மனிதர் செய்யும் கொடுமையினின்று என்னை விடுவியும். உம் நியமங்களை நான் கடைபிடிப்பேன். சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர். உம் திருச்சட்டத்துக்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு. பல்லவி. ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். தீயோருக்கு மீட்பு வெகு தொலைவில் உள்ளது. ஏனெனில் அவர்கள் உம் விதிமுறைகளை தேடுவதில்லை. துரோகம் செய்வோரை அருவருப்புடன் பார்க்கின்றேன். ஏனெனில் அவர்கள் உம் வாக்கை கடைபிடிப்பதில்லை. பல்லவி. ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி.
அல்லேலூயா, அல்லேலூயா. உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டு ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வணக்கம். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். 2025 நவம்பர் 17 பொதுக்காலம் 33 வாரம் திங்கட்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவாக்குகள் 35 தொடங்கி 43 முடிய. அக்காலத்தில் இயேசு எரிக்கோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருந்ததை கவனித்த அவர், இது என்ன என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாயிருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இடதருமை அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் நம்பிக்கை, விடாமுயற்சி, இரக்கம் மற்றும் மாற்றம் ஆகிய 4 ஆழமான உண்மைகளை நம் வாழ்வில் வெளிப்படுத்துகிறது. எரிக்கோவை நெருங்கி வந்தபோது வழியோரத்தில் இருந்த பார்வையற்றவன் ஒருபோதும் இயேசுவை பார்த்ததில்லை. ஆனாலும் நாசரேத்து இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டவுடனே அவர் இயேசுவை தாவீதின் மகனே என்று அழைத்தார். இந்த பெயர் ஒரு சாதாரண அழைப்பு அல்ல. இது இயேசுவை மெசியா, இரட்சகர் என்று ஒப்புக்கொண்ட நம்பிக்கையின் வெளிப்பாடு. கண்கள் இல்லாவிட்டாலும் உள்ளத்தின் கண்கள் திறந்திருந்தன. பலருக்கு இயேசு அருகில் சென்றாலும் அவரை உண்மையான அடையாளம் கண்டது இந்த பார்வையற்ற மனிதன் என்பதே உண்மை. அவரின் கூக்குரலுக்கு கூட்டம் கொடுத்த முதல் பதில் எதிர்ப்பு. அமைதியாயிரு என்று அவரை மிரட்டினார்கள். இது நம் வாழ்க்கையிலும் நடைபெறும் உண்மை. நம் நம்பிக்கையை, நம் பிரார்த்தனையை, நம் தேடலை அடக்க உலகம், சூழல், மனிதர்கள் பல நேரங்களில் இடையூறு செய்கின்றனர். சில சமயம் நம்முடைய உள்ளேயே இருக்கும் சந்தேகம், பயம், மனச்சோர்வு போன்றவை கூட அமைதியாயிரு, பிரார்த்தனை பயனில்லை என்று சொல்கின்றன. ஆனால் பார்வையற்றவர் ஓய்ந்து விடவில்லை. அவர் இன்னும் அதிக குரலில், இன்னும் உறுதியுடன், இன்னும் நம்பிக்கையுடன், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று மீண்டும் அழைக்கிறார். நம்பிக்கை என்பது மௌனமாக காத்திருப்பது அல்ல. அது விடாமுயற்சி கொண்டு அழைப்பது, தேடுவது, தட்டுவது. இந்த கூக்குரல் இயேசுவின் இதயத்தை தொட அவர் கூட்டத்தை நிறுத்தினார். மனதில் கொள்ளுங்கள், ஒரு பிச்சைக்காரனின் குரலுக்காக பிரபஞ்சத்தை படைத்த ஆண்டவர் தமது நடைபாதையை நிறுத்தினார். உலகம் அவர் மீது கவனம் செலுத்தவில்லை. ஆனாலும் இயேசுவின் கண்களில் அவர் முக்கியமானவர். நம்முடைய சிறிய பிரார்த்தனைகளும், சொல்ல வார்த்தைகளில்லாத சுவாசங்களும், நம் இருதயத்தின் அழைப்புகளும் அவரிடம் முக்கியமானவை. நாம் அழைக்கும் ஒவ்வொரு முறையும் இயேசு நின்று நம்மை நோக்கி
ஓடி வருகிறார். நம்முடைய அழைப்பிற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். பார்வையற்றவன் இயேசுவின் முன் நிற்கும்போது இயேசு ஒரு ஆழமான கேள்வியை கேட்டார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று. இயேசு அறிந்திருந்தும் ஏன் கேட்டார்? ஏனெனில் மனிதர் தன் ஆசையை தானே ஒப்புக்கொண்டு நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும். அவர் பயப்படாமல் குழப்பமின்றி தெளிவாக, ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும் என்றார். இதுவே நம்பிக்கையின் உயர்ந்த தரம். தெளிவான, தைரியமான, நேரான விண்ணப்பம். இயேசு அவனுக்கு உடனடியாக குணமாக்கி, உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவன் உடனே பார்வை பெற்று இயேசுவை பின்பற்றி கடவுளை புகழ்ந்தான். நம் நம்பிக்கை நம்மை மாற்றும். ஆனால் மாற்றப்பட்ட பின் நன்றி செலுத்தும் வாழ்க்கை வாழ்வதே உண்மை விசுவாசியின் அடையாளம். எந்த இருளிலும் இருந்தாலும் இயேசுவை நோக்கி அழை. அவர் நம் குரலை கேட்கிறார். தடைகள் இருந்தாலும் நம்பிக்கையை விட்டு கொடுக்காதே. நம்பிக்கை ஒருபோதும் ஒரு போராட்டத்தை வேண்டுகிறது. பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு பிறகு நன்றி செலுத்தும் வாழ்க்கையை வாழ முற்படுவோம். இயேசுவை பின்பற்றி கடவுளை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கையை வாழ முற்படுவோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக்குவாய் இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன்மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன். தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும்.
மான் போல தேடி வந்தே, நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தே. நீர் தேடும் மான் போல தேடி வந்தே, நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தே. என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசு நீயே, என் உள்ளம் நின்றாய் நிதம் என் பாதை முன்னே. நீதானே சென்றாய், உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல